போல் இருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், மரத்தின் கிளைகளாக இருக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும், கிளைகளின் இலைகளாக இருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கங்கள். நான் இன்று இங்கு பேச வந்திருக்கும் தலைப்பு இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டம். இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டம் 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆண்டுதோறும் இந்நாளை இந்திய அரசியலமைப்பு சாசன சட்ட தினமாக கொண்டாடப்படுகிறோம். இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தை எழுதுவதற்கு 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் தேவைப்பட்டன. இசாசனத்தின் இறுதி வடிவம் 395 கருத்துக்கள் 8 அட்டவணைகளை கொண்டுள்ளது. அயர்லாந்து, பிரிட்டன், ஜெர்மன், ஜப்பான் உள்ளிட்ட 10 நாடுகளில் இருக்கும் சிறப்பு அம்சங்களை ஒரு சேர இணைத்துள்ளது. இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டம் கையால் எழுதப்பட்ட ஆவணமாகும். இது உலகிலேயே கையால் எழுதப்பட்ட மிக நீண்ட ஆவணங்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவரான ராஜேந்திர பிரசாத் இக்குழுவின் தலைவராக இருந்தார். பின்னர் இந்திய வரைவு குழுவின் தலைவராக டாக்டர் B.R. அம்பேத்கர் இருந்தார். இவரே இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு இந்திய சட்டம் 1935 கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இதுவரை முன்னுரை 1976 டிசம்பர் 18 அன்று திருத்தப்பட்டுள்ளது. ஒரே ஒரு முறை மட்டுமே திருத்தப்பட்டுள்ளது. யாருக்கும் இல்லை இங்கு யாரும் அடிமை, ஊருக்கும் சேருக்கும் அவர் வாங்கினார் உரிமை. அரசாலும் நாட்டிற்கு ஆபத்து என்றாய்ந்து கடைக்கோடி மனிதர்களுக்கு விடை சொல்லும் நன்னாள் இது. 1000 வருடங்கள் திறக்காத கதவெல்லாம் பேனா முனை கொண்டு திறந்துவிட்ட நாள் இன்று. சாதி சங்கியின் தழும்பில் எழுந்தூரி வேத பதற்றெல்லாம் துடைத்தெறிந்த அகராதி சமமாகும் வழி சொல்ல சட்டம் ஒன்று விழித்து தந்தார். அரசியல் படுத்து அமைப்பை நடத்து, அதிகாரம் அடுத்து என்று கூறி இத்துடன்